லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குஜராத்தில் ஓட்சார் எப்படி இருக்கு, பாஜகவுடைய வாக்கு வங்கி எப்படி இருக்கு அப்படின்னு 2019 63.08% இருந்த வாக்கு சதவீதம் 3.01% உயர்ந்து 66 இருக்கு. 2019 5 ஆண்டுகளில் 3% அளவுக்கு பாஜகவுக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது. அதே காங்கிரஸுக்கு எப்படி இருக்கு? 2019 காங்கிரஸுக்கு 32.55%, 2024 கிட்டத்தட்ட 9% அளவுக்கு குறைந்து 23 இருக்கு. எவ்வளவு சீட் வாங்குவாங்க அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 26 இடங்களையும் பாஜக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ரகுராம் சார், இந்த 5 ஆண்டுகள்லையும் 3% அளவுக்கு தான் பாஜகவுக்கான வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. இத்தனை ஆண்டுகள் இருக்காங்க இல்லையா, தொடர்ந்து அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க. ஆனால் சதவீதம் அளவுக்கு பார்த்தோன்னா குறைவாக தான் உயர்ந்திருக்கா? ஏன்னா இப்போ அவங்க கிட்டத்தட்ட செஞ்சுரி நோக்கி போயிட்டு இருக்காங்க. 63% வாங்கிட்டாங்க. அதுக்கு மேலே ஏறுறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது ஒரு பாயிண்ட், அது ஒரு பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது போன எலெக்ஷனில் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இருந்த வித்தியாசம் கிட்டத்தட்ட 30% புள்ளிகள் இருந்தது. இந்த வாட்டி அது 40 உயர்ந்திருக்கு. அதாவது நீங்கள் உயர்றது கம்மியாக இருக்கலாம், ஆனால் அடுத்து வரவங்களை கொஞ்சம் தள்ளி இருக்கீங்கல்ல கீழே. இடைவெளியும் கூடியிருக்கு. இடைவெளி 10% பாயிண்ட் கூடி இருக்குங்க. ஸோ அதுதான் இந்த எலெக்ஷனோட பிக்கஸ்ட் டேக் அவே. காங்கிரஸ் குறைஞ்சிருக்குங்கிறதே நம்ம அடுத்தது பேசணும். சார், பாஜகவுடைய தராசிஷாம் சார், பாஜகவுடைய தொடர் செயல்பாடுகள் மாநிலத்தில், இந்த மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவங்களுக்கு 3% அளவுக்கு கூடியிருக்குன்னா கூட காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9% அளவுக்கான வாக்கு வங்கியும் குறைத்திருக்கு. அதுவும் ரொம்ப முக்கியம். அவங்க செல்வாக்கு உயரலை. அப்போ பாஜகவுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு தொடர்ந்து குஜராத் மாநிலத்தில் திருப்தி அளிக்குதுன்னு பார்க்கலாமா? இந்தியாவிலேயே அதிக நிதி ஒதுக்கீடு பெறுகிற மாநிலங்களில் குஜராத் ஒன்று. எனவே இயல்பாக அது பாரதிய ஜனதா ஹிந்துத்துவ லேபரேட்டரி, நிச்சயமாக இப்படித்தான் வரும். ஆனால் இதில் ஒரு சின்ன பிழை இருப்பதாக நான் உணர்கிறேன். அது என்னன்னா, சோஷியல் டிசைரபிலிட்டி பயஸ்ன்னு ஒன்று இருக்குங்க எல்லாத்துலேயுமே. உதாரணமாக நீங்கள் மனசில் ஒன்று நினச்சிருப்பீங்க, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம் வேற ஒன்றை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களோட ட்ரூ ஒப்பீனியனை சொல்ல மாட்டீங்க. அந்த ரெஸ்பாண்டண்ட்டுக்கு இயல்பான ஒரு ஹெசிடன்சி இருக்கும். அதுக்கு இப்போல்லாம் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் நிறைய வந்துருச்சு. ஏஐ நமக்கு டெவலப் ஆகி வந்த பிறகு மிஷின் லேர்னிங் மாடல் தான் பெஸ்ட் வே ஆஃப் ஜட்ஜிங் பீப்புள்ஸ் ஒப்பீனியன். அது இதில் நம்ம எம்ப்ளாய் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அதை பற்றி நிறைய படிக்கலாம், இணையத்தில் நிறைய படிக்கலாம். அப்போ எந்த இடத்துல அப்போ நம்ம சரி செய்ய முடியும்னா டேட்டா கியூரேஷனில் தான் சரி செய்ய முடியும். டேட்டாவை கியூர் பண்ணணும். ரா டேட்டா வேற, சார் சொல்றது ரா டேட்டா, எனக்கு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ரகுராம் சார் சொல்றதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். ஆனால் ரா டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது ரொம்ப இயல்பாக மைக்ரோ லெவலில் டிஃபரன்ஸ் வரும். எல்லாத்துலேயுமே, எல்லா மாநிலங்களையும் அது வரும். இங்கே தமிழ்நாட்டில் நாளைக்கு எடுத்தீங்கனாலும் அது வரத்தான் செய்யும். அதுக்கு அந்த டேட்டா கியூரேஷனுக்கு மிஷின் லேர்னிங் மாடல் இல்லாமல் நீங்கள் டேட்டாவை கியூர் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா இந்த மெத்தடாலஜியை? மெத்தடாலஜி என்னன்னாங்க, இப்போதான் இது எல்லாமே ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள வர்ற டெவலப்மெண்ட் தான். அதாவது நானுமே என்னோட அனுபவத்திலேயோ இல்லை கல்லூரி படிப்புலையோ இதை தெரிஞ்சுக்கிட்டல. எப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது டெவலப் ஆகி வர ஆரம்பிச்சதோ அப்போ எல்லாத்துக்குமே மிஷின் லேர்னிங் மாடல் கொண்டு வந்துட்டாங்க. மிஷின் எப்படி லேர்ன் பண்ணுது அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ரெஸ்பாண்டன்டோட சோஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து, உதாரணமாக ஒரு எக்ஸுங்கிற ஒரு ரெஸ்பாண்டன்ட்டை அவர்கிட்ட இவங்க ஒரு கணக்கு எடுத்துருக்கிறாங்கன்னா அவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணணும். உதாரணமாக நீங்க ஒரு ஓட்டு, நீங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். இதுல உங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அவங்களோட ஒப்பீனியனே வேறவா இருக்கும். இதுதான் மிஷின் லேர்னிங். அது நம்ம தனியா செய்யவே முடியாதுங்க. நம்ம அதாவது தனிப்பட்ட முறையில் சார் சொல்ற இந்த பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் நல்லா புரியுது எனக்கு. ஒரு சாம்பிளுக்கு இவ்வளவு தான் நம்ம பட்ஜெட் கொடுக்க முடியும், அதுல இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் அதெல்லாம் இப்போ இருக்கிற இம்ப்ரூவ்டு மெத்தட்ஸ்ங்கிறதுக்காக நான் அதை என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? இந்த பெர்சன்டேஜ்ல டேட்டா கியூர் ஆகாது. அதாவதுங்க, டேட்டா ரா டேட்டால பிழை வரும். அப்ப ரா டேட்டாவை கியூர் பண்ணணும், சரி பண்ணணும். சரி பண்ணும்போது எதை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அவனோட ட்ரூ ஒப்பீனியனை நம்ம உள்ள கொண்டு வரணும். ஒரு 10 பேர், சும்மா உதாரணமா சொல்றோம், ஒரு 10 சாம்பிள் சைஸ்னு வச்சுக்கோ. 10 பேர்ல 4 பேர் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, 6 பேர் வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க.
இந்த 6 பேரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை மிஷின் லேர்னிங் மாடல்ல நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா அது வேற ஒரு அபிப்பிராயமாகவும் வரும். காரணம் என்னன்னா அந்த சோஷியல் டிசபிலிட்டி பயஸ், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லிட்டு போறதா சேஃப் என்கிற மனோபாவம். ரமேஷ் சேதுராமன். இல்லை சார் சொன்னதுக்கு கரெக்டு டு சம் டிகிரி. பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜிலே ஊறுறதுனால நான் சொல்கிறேன். இப்போ சார் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த டிஜிட்டல் ப்ரொஃபைலிங் அது நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுக்கு யார் அவங்களோட சோஷியல் மீடியா டீட்டெயில் என்னங்கிறது தெரியணும். சார் பண்ணுறது எல்லாமே ஃபீல்டு லெவலில் தான் பண்ணுவாங்களே தவிர ஆன்லைன் இதில் இப்போ நான் ஒரு ஆன்லைனில் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இந்த கேள்வி சம்மந்தமாக நான் ஒவ்வொரு கேள்வி போடுறேன்னாக்க அது ரியல் ப்ரொஃபைல்லேருந்து போடுறாங்களா இல்லைன்னா பாட்ஸ் வச்சு போடுறாங்களா இதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி சார் சொன்னது க்யூரிங் அதுதான். இதில் எல்லாத்தையும் பண்ணி அந்த ப்ரொஃபைலில் கடந்த காலங்களில் என்ன போட்டிருக்காங்க, நீங்கள் ஒரு பாட் அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் வந்து அன்பயஸ்டாக போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வேறவா இருக்கலாம், இது சேமாக இருக்கலாம், இல்லை இந்த ரெண்டுமே சேமாக இருந்தால் ஈதர்வே உங்களுக்கு வந்து இது ஒரு தப்பான ரிசல்ட்டை காட்டும். அதுதான் டாக்டர் இவர் நம்ம ஷியாம் சார் சொல்ல வருது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். இல்லை இன் பர்சனாக போய் கேட்கும்போது வந்து அவங்களுடைய டிஜிட்டல் ப்ரொஃபைலும் சோஷியல் மீடியா ப்ரொஃபைலும் அவங்க சொல்ற பதிலும் ஒன்னா மட்டுமே இருக்கணும்னு அவசியமும் இல்ல. இருக்காது இருக்காது ஆனா இருக்காது இருக்காது நாட் நெசசரிலி. ஏன்னா இது 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 வந்து பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. சொன்ன மாதிரி இன்னொன்னுமே வந்து டெசிஷன் மேக்கிங் பல பேருக்கு எப்படி இருக்கும்னா அந்த எலெக்ஷனுக்கு இன்ஃபேக்ட் 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் தே வில் செட் தேர் மைண்டே. நான் இதை போட போறேன், இப்படி போட போறேன். இதுல இன்னும் அதான் சொல்றேன், நம்ம உள்ளுக்குள்ள போக 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 இந்த இது ஹோல் திங் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அங்கதான் வந்து செஃபாலஜிஸ்டோட ஒர்க்கே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது ஒவ்வொரு விஷயத்திலும் இப்போ நம்ம சொல்றோம். எனக்கு அதுல ஒரு கேள்வி ரகுராம் சார், இப்போ நம்ம ஒரு 9 கேள்விகள் கொடுத்த பிறகு அவங்க தன்னளவில் அவங்களே அந்த கேள்விக்கான பதிலை சொல்றாங்களா தனிச்சு, இல்ல அவங்க வீட்டுல போய் இருக்கிறவங்களோட நண்பர்களோட தொலைபேசியில் அவங்க யார்கிட்டயாவது உரையாடி அப்படிலாம் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்குறோமா, சந்தர்ப்பங்கள் இருக்கா? இல்லைங்க, தனி நபரோட அபிப்பிராயம் எல்லாம் கேள்விக்கும் வாங்கி 10வது கேள்விக்கும் அவர் சிங்கிள் பர்சன் ரெஸ்பான்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஓகே, யாரோடையும் அவர் வந்து கலந்து உரையாடி பேசலாம் எடுக்கவும் முடியாது. இல்லைங்க. அப்ப நம்பலாமே சார் ஷியாம் சார்? இல்ல சார் சொல்றது எனக்கு நல்லா புரியுதுங்க. அதுக்கு நம்ம இப்படி எல்லாம் செய்யறதுக்கான பட்ஜெட் நம்மகிட்ட எப்பவுமே இருக்காது. ஆனா அந்த பிராட்லி எஃபெக்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு சர்வேலையும் பிராட்லி எஃபெக்ட்னா என்னன்னா அகைன் அந்த சோஷியல் டிசபிலிட்டி பயஸ் தான். நம்ம ரமேஷ் சோதராமன் சொல்ல வர்றதோ அதுதான். அப்போ கியூரிங் ஆஃப் டேட்டாவுக்கு ஒரு போல்ஸ்டர் ஏதாவது ஒரு வகையில ஒரு வழி வகுக்கணும். இப்போ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா மாறாதுங்க. என்ன காரணம்னா அது ரொம்ப காலமா அப்படிதான் இருக்கு. 20க்கு 20 அந்த 100% சென்டம்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் பொதுவாக நான் பார்க்கிற கோளாறுன்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு பின்னடைவு என்ன அப்படின்னா அந்த 2004 காலகட்டத்தில் எனக்கு நிறைய அனுபவம் இதில் இருந்தது. அப்போ வந்து ஐஏஐ எல்லாம் வரல, இதெல்லாம் செய்யவே முடியாதுங்கிற நிலைமையில இருந்தோம். பெரிய அளவுக்கு சோசியல் மீடியா எல்லாம் கிடையாது, அது ஃபேஸ்புக் மட்டும் வந்திருக்கு, அவ்வளவுதான். இப்போ வந்து இதை எல்லாருமே எம்ப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு ராமசாமின்னு ஒருத்தர், அவர்கிட்ட நம்ம அபிப்பிராயம் கேட்டோம்னா அந்த ராமசாமிக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கும். ஏன்னா அப்படி இல்லாத ஒருவர் வந்து இந்த ஒபினியன் போல்குள்ள வரமாட்டாரு. ஏதாவது ஒரு வகையில அதை இதுக்குள்ள கொண்டு வரணும். இல்ல அவர் ஏன் வந்து வெளிப்படையா சொல்றதுல அவருக்கு தயக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் பிராட்லி எஃபெக்ட்டுங்க. அந்த பயஸ் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஆபீஸ்ல நம்ம வந்து ஒரு ஒபினியன் போல் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பயஸ் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓட்டு போடும்போது மட்டும் அவர் உண்மையா இருந்தா போதும் அவர் நம்புறாரு. அதுக்கு நம்ம வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாங்க, ஆனா ஆபீஸ்ல சொல்ல மாட்டாங்க. காரணம் நீங்க சங்கின்னு சொல்லிட்டா. இதே தான் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னாக்கா அவங்கள ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி வேண்டாங்கிறதுக்காக கூட இல்லைன்னா என்ன யோசிப்பாங்க, எதுக்குப்பா நமக்கு பொலிட்டிக்ஸை பத்தி உள்ளுக்குள்ள அவங்களுக்கு டெஃபினட்டா பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷன் இருக்கும். ஆனா வெளியில நான் வந்து எல்லாத பொலிட்டிக்ஸ்க்கு அப்பாற்பட்டவன் சொல்ற மாதிரி ஓட்டு போடும்போது நான் அந்த முடிவை எடுத்துக்கிறேன் அப்படிங்கறது அது முன்னாடியே டிசைட் பண்ணிருப்பாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்கங்கறத. நேர்பட பேசுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சின்ன குறுக்கீடு தான், ஒரே ஒரு பாயிண்ட் தான். அதாவது ஓட்டர் டர்ன் அவுட்டுக்கு நம்ம இதுல வழி வைக்கிறதே இல்லை. எப்பவுமே 10,000 பேர் பார்த்தோம்னா 10,000 பேர் அபிப்பிராயத்தை நம்ம பிரதிபலிக்கிறோம். ஆனால் இந்த 10,000 பேர்ல ஆவரேஜ் ஓட்டர் டர்ன் அவுட்ங்கிறது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் போது இதுவும் மாறும். ஓகே, மாநில வாரியாக மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிற தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புல நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நாளை வேறு மாநில மக்களுடைய மனநிலையோடு நாங்கள் சந்திக்கிறோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.